சுனாமி ஆழிப்பேரலையில் சிக்குவோரை மீட்டெடுத்து எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிப்பது என்பது குறித்து கடலூர் மாவட்டம் செத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். மேலும் அவர் பிரியங்கா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றத்தால் எப்போதும் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை புயல், மழை, வெள்ளம் எதுவாக இருந்தாலும் பெரிதும் பாதிக்கக்கூடிய மாவட்டம். அப்படி பார்க்கும்போது 2004ஆம் ஆண்டு சுனாமி என்னும் ஆழி பேரலை உருவாகி கடலூர் மாவட்டத்தில் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பல மீனவர்கள் இந்த ஆழிப்பேரலையில சிக்கி உயிரிழந்தாங்க. அதே போல் இப்ப வந்தால் எப்படி பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் இந்த சுனாமி ஆழிப்பேரலையின் போது எப்படி பொதுமக்களை மீட்டெடுப்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியானது கடலூர் அடுத்த சொத்திக்குப்பம் என்ற மீனவ கிராமத்தில் நடைபெற்றது. அதுல ஆழிப்பேரலை சிக்கிய மீனவர்கள் மற்றும் அருகாமையில் உள்ள கிராம மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு அவர்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த நேரத்தில் என்னென்னமான முதலுதவி சிகிச்சைகள் அளிக்க வேண்டும், கடல்ல யாராவது மாட்டிக்கிட்டாங்களோ அவர்கள் மீட்டு எடுத்து என்ன மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒத்திகைகள் இப்ப நிகழ்ச்சியானது இப்போது நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது மீண்டும் ஒரு சுனாமி விட்டது அந்த பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை, இது ஒரு ஒத்திகையான நிகழ்ச்சி தான் சொல்லிட்டு அவங்க மாவட்ட நிர்வாகம் சார்ந்த தெரிவிச்சிருந்தாங்க. இதனால அந்த பகுதியில மீனவ கிராமங்களுக்கு மீண்டும் ஆழிப்பேரலை வந்தால் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.